பரபரப்பான வாழ்க்கைக்கு இடையில என்னுடைய காணொளிகள் பார்க்கறதுக்கும் சில நிமிடங்கள் ஒதுக்குற என்னுடைய பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னம்பிக்கை தடங்களை பதிக்கும் பொன்மொழிகள் இந்த வரிசையில இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வால்யூம் போட்டிருப்போம். அதாவது 12 பெரிய மனிதர்களுடைய வார்த்தைகள், பொன்மொழிகள், வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள். இதைத்தான் தன்னம்பிக்கை தடங்களை பதிக்கும் பொன்மொழிகள் அப்படிங்கிற இந்த தலைப்பு கீழே பார்த்துட்டு வரோம். நீங்க சரியா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹிட்லர், புத்தர், கன்ஃபூசியஸ், அப்துல் கலாம், ஆப்ரஹாம் லிங்கன், இது மாதிரி ஏகப்பட்ட மனிதர்களுடைய தத்துவங்கள், அதாவது பொன்மொழிகள், வாழ்க்கைக்கு பயன்படுற வார்த்தைகள்லாம் நான் பகிர்ந்திருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் இதுக்கு முன்னாடி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்கை கொடுத்திருக்கேன். உங்களுடைய ஓய்வு நேரத்துல பார்த்துட்டு மறக்காம உங்களுக்கு பிடித்த தத்துவங்களையும் கருத்துக்களையும் பற்றிய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது தன்னம்பிக்கை தடங்களை பதிக்கும் பொன்மொழிகள்ல வர 13வது வால்யூம். சரிப்பா, இந்த 13வது பெரிய மனிதர் யாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஒரு நேர்மையான அரசியல்வாதி அப்படின்னு தமிழ்நாட்டுல போய் யாரை கேட்டாலும் அவங்க சொல்ற முதல் வார்த்தை இவருடைய பெயர் தான், கர்ம வீரர் காமராஜர். அதாவது இந்த காமராஜர் யார் அப்படின்னா மிகப்பெரிய படிப்போ பட்டறிவோ கிடையாது, ஆனா மக்களை அறிந்தவர், மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்தவர், நேர்மையா வாழ்ந்தவர். ரொம்ப சுலபமா அவரை போய் நம்ம பார்க்கலாம், அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரா வாழ்ந்தவர். அவரு வாழ்க்கைக்கு தேவையான சில பொன்மொழிகளை சொல்லியிருக்காரு. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வால்யூம் 13ல நம்ம பார்க்க போறது என்ன, காமராஜரின் பொன்மொழிகள். வாங்க வீடியோக்குள்ள போய் காமராஜர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? காமராஜரின் பொன்மொழிகள்ல வர முதல் பொன்மொழி, எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. நல்லா கவனிங்க, எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறாய் வாழ்ந்தவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. அதாவது என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, தனக்காக இல்லாம, தன்னுடைய குடும்பத்துக்காக இல்லாம, தன் குடும்பம் கடந்து சிந்திக்கிறவன், இந்த நாட்டை பத்தி சிந்திக்கிறவன், நாட்டு மக்களை பத்தி சிந்திக்கிறவன், மத்தவங்க நல்லா இருக்கணும்னு சிந்திக்கிறவன் மட்டும்தான் இந்த வரலாறுல முக்கியமான இடம் பிடிக்க முடியும். மத்தவங்க எல்லாருமே சராசரி வாழ்க்கை வாழற சராசரி மனிதர்கள் தான். இதான் காமராஜர் சொல்றாரு, எல்லாரோட வாழ்க்கையுமே வரலாறா இருக்கிறது இல்லப்பா. அப்படி வரலாறா இருக்கிறவனோட வாழ்க்கையை புரட்டிப்பாரு, அவன் தனக்காக வாழ்ந்திருக்க மாட்டான், மத்தவங்களுக்காக வாழ்ந்திருப்பான். காமராஜரின் பொன்மொழிகள் வர 2வது பொன்மொழி, நேரம் தவறாமை எனும் கருவியை பயன்படுத்துபவன் எப்போதும் கதாநாயகன் தான் அப்படிங்கிறார். நேரம் தவறாமை, சரியான நேரத்துல சரியான வேலைகளை செய்தாலே மிகப்பெரிய சிக்கல்களை நம்ம தவிர்க்கலாம். நாளைக்கு பண்ணிக்கலாம், இதை அப்புறமா பண்ணிக்கலாம், இப்ப எதுக்கு இதை பண்ணணும்னு நமக்குள்ள வர சோம்பேறித்தனம் இருக்கு இல்லையா, இதுதான் மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வருது, மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வருது. அதைத்தான் காமராஜர் ரொம்ப அழகா ஒரே வரியில சொல்றாரு, நேரம் தவறாமை எனும் கருவியை பயன்படுத்துபவன் எப்போதும் கதாநாயகன் தான். கதாநாயகன்னா என்ன, எப்பவுமே வெற்றியை ருசிப்பவன். அப்படியே அவனுக்கு தோல்வி வந்தாலும் அவன் தான் நேரம் தவறாம இருக்கான் இல்லையா, அந்த தோல்வியில இருந்து எப்படி வர்றதுங்கிற வித்தையும் அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறார். காமராஜரின் பொன்மொழிகள் வர 3வது பொன்மொழி, பணம் இருந்தால்தான் 4 பேர் என்னை மதிப்பார்கள் என்றால், நல்லா காதுல வாங்கிக்கங்க, பணம் இருந்தால்தான் 4 பேர் என்னை மதிப்பார்கள் என்றால் அந்த மானங்கெட்ட மதிப்பே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். அதாவது அவன் மதிக்கணுங்கிறதுக்காக நான் பணத்தோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு என்ன தேவை அதுக்கான பணம் எனக்கு இருந்தா போதும். நான் மிகப்பெரிய வசதியான கார்ல வரணும், நான் இப்படிப்பட்ட வசதியான வீட்டுல வாழணும், ஏன்னா அப்பதான் 4 பேர் என்ன மதிப்பான், கிடையவே கிடையாது. இதைத்தான் ரொம்ப அழகா சொல்றாரு, பணம் இருந்தாதான் 4 பேர் மதிப்பான்னா அப்படிப்பட்ட மானங்கெட்ட மதிப்பே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. அதை அவர் மதிக்கவே இல்லை. இத நாமளும் வாழ்க்கையில பின்பற்றணும்னா ஆடம்பரங்களை தவிர்க்கலாம். காமராஜரின் பொன்மொழிகள் வர 4வது பொன்மொழி, 100 அறிவாளிகளோடு போட்டி போடுவதை விட, 100 அறிவாளிகளோடு போட்டி போடுவதை விட ஒரு முட்டாளோடு போட்டி போடுவது மிக கடினம். என்னப்பா அர்த்தம், புரியலையே. 100 அறிவாளியோட போட்டி போடுறதை விட ஒரு முட்டாளோட போட்டி போடுறது எப்படி கடினமாகும்னா, அதாவது அறிவார்ந்த மாந்தர்கள் கிட்ட நீங்க அறிவு சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கலாம், அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தவறு இருந்தா அவங்க ஒத்துப்பாங்க, ஏன்னா அவங்க அறிவு சார்ந்த வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா முட்டாள் இருக்கா பாத்தீங்களா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லும், அவங்க கிட்ட நீங்க எப்படிப்பட்ட சான்றை கொண்டு வந்து கால்ல கொட்டுனாலும் அவன் சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது. பல நேரங்கள்ல அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் காமராஜர் ரொம்ப அழகா சொல்றாரு, 100 அறிவாளியோட போட்டி போட்டு ஜெயிச்சிடலாம்ப்பா, ஒரு முட்டாளோட போட்டி போடுறது கஷ்டம், இனிமே போட்டி போடாம இருப்போம் நம்ம. என்ன காமராஜரின் பொன்மொழிகள் வர 5வது பொன்மொழி, பெண்கள் விழிப்படைந்தால் குடும்பங்கள் முன்னேறும், கிராமமே முன்னேறும், தேசமே முன்னேறும் அப்படிங்கிறார். விழிப்பு நிலை அப்படின்னா என்ன, தனக்கான கல்வி உரிமை,
தனக்கான சம உரிமை. இதுல பெண்கள் எப்ப விழிப்பு நிலையில இருக்காங்களோ, தாங்கள் வாழற அடிமை வாழ்க்கை, இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த பெண் அடிமைத்தனம், பெண் புரட்சி, இதுல அளவு கடந்த சுதந்திரம்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண் விழிப்பு நிலையில இருக்கணும். தான் விழிப்பா இருந்தா அந்த குடும்பம் முன்னேறும், குடும்பங்கள் முன்னேறினா கிராமங்கள் முன்னேறும், கிராமங்கள் முன்னேறினா இந்த தேசமே முன்னேறும் அப்படிங்கிறாரு. இதுல காமராஜர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பெண்மணியுமே தைரியமா தன்னம்பிக்கையா இருக்கணும். காமராஜரின் பொன்மொழிகள் வர 6வது பொன்மொழி ரொம்ப அருமையான பொன்மொழிங்க. உன் பிள்ளை ஊனமாக பிறந்தால் சொத்து சேர்த்து வை. உன் பிள்ளை ஊனமாக பிறந்தால் சொத்து சேர்த்து வை, இல்லையெனில் சொத்து சேர்த்து வைத்து உன் பிள்ளையை ஊனமாக்காதே அப்படிங்கிறார். அதாவது அடுத்த 4 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொத்து சேர்த்து வச்சா அடுத்து வர தலைமுறையில இருக்கிறவங்களுக்கு உழைக்கிற எண்ணமே போயிடும். இதெல்லாம் சொல்றாரு. உன் பிள்ளை ஊனமாய் பிறந்தால் சொத்து சேர்த்து வை, ஆனால் சொத்து சேர்த்து வைத்து உன் பிள்ளையை ஊனமாக்கி விடாதேன்னு. நம்முடைய தலைமுறைக்கு நாம சேர்த்து வைக்கலாம், அடுத்த தலைமுறை 4 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறேன். என்னோட குழந்தை எப்பவுமே உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அவனும் வாழ்க்கையில உழைக்கணும், தோக்கணும், ஜெயிக்கணும், எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்தை அடையணும் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திச்சு முடிவெடுக்கணும். அதுதான் காமராஜர் ரொம்ப அழகா குறிப்பிடுறார். காமராஜரின் பொன்மொழிகள் வரை 7வது பொன்மொழி. அளவுக்கு அதிகமாக பேசுவது எப்படி தீமையான வழக்கமாக உள்ளதோ அதே போல் குறைவாக பேசுவதும் தீமையே. அதாவது அளவுக்கு அதிகமா பேசுறது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு விடும். ஏன்னா அளவுக்கு அதிகமா பேசும்பொழுது தேவையில்லாத விஷயங்களை பேசும், மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்கு. அது நமக்கு தெரிஞ்சதுதான். காமராஜர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப குறைவா பேசுறது, பேச வேண்டியதை சரியான நேரத்துல சரியான விதத்துல பேசாம இருக்கிறதும் பிரச்சனை தான், நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்கிற மாதிரி அப்படிங்கிறாரு. அதனால அளவுக்கு அதிகமா பேசுறது எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குமோ, குறைவா பேசுறதும் நமக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். காமராஜரின் பொன்மொழிகள் வரை 8வது பொன்மொழி. எல்லாம் போய்விட்டாலும் வெல்ல முடியாத உள்ளத்தை கொண்டால் உலகத்தையே கைப்பற்றலாம். அதாவது என்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா நான் ஒண்ணும் இல்லாம போயிட்டேன், நான் தோத்து போயிட்டேன், இனிமே நான் எழுந்து வர முடியாதுன்னு கிடையாது. எனக்குள்ள ஜெயிக்கவே முடியாத உள்ளம் இருக்கு. ஒரு திரைப்படத்துல ஒரு வசனம் வரும், இந்த உலகமே உன்னை தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. இதனுடைய அர்த்தம் தான் இங்க காமராஜர் சொல்றது. நீ உள்ளத்தால தோக்காத வரைக்கும் நீ தோல்வியே அடையல, மறுபடியும் ஜெயிக்கலாம், வெகுண்டெழுந்து வரலாம், விஸ்வரூப வெற்றியை பெறலாம் அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகான தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு பொன்மொழி. காமராஜரின் பொன்மொழிகள் வர 9வது பொன்மொழி. துன்பத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனாலும் அவனுடைய லட்சியத்தை அடைய முடியாது. ஒரு லட்சியத்தை நம்ம முடிவு பண்ணிடுறோம், அதுக்கான உழைப்பை போடுறோம், முயற்சியை போடுறோம், அதுல தோல்வி வரும், அவமானம் வரும், சிக்கல் வரும், இப்படி ஏகப்பட்ட துன்பங்கள் வரும், நம்மளுடைய உடல்நிலையை சோர்ந்து போகும், நம்மளே முடிஞ்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள தலையெடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் கடந்துதான் அந்த லட்சியத்தை அடைய முடியும், வெற்றியாளனா மின்ன முடியும். அதைத்தான் காமராஜர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு லட்சியத்தை அடையணும்னா மனிதன் துன்பப்பட தயாரா இருக்கணும். காமராஜரின் பொன்மொழிகள் வர 10வது பொன்மொழி. எல்லா மக்களிடமும் குறைபாடுகள் உள்ளன என்பதை போல சிறப்பு சக்திகளும் உள்ளன அப்படிங்கிறார். அதாவது மனிதனா பிறந்தாலே நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள் தான், நமக்குள்ள ஏதோ ஒரு குறைகள் இருக்கும், குறைபாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தத்துவம். காமராஜர் இன்னொன்னு சொல்றாரு, எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே நேரத்துல ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு சிறப்பு சக்தி இருக்கும். சிறப்பு சக்தினா என்ன? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அதை தட்டி எழுப்புறவன் ஜெயிக்கிறான், அதை தட்டி எழுப்ப தெரியாதவன், திறமை இருக்கிறதே தெரியாதவன் வாழ்ந்து சராசரி மனிதனா செத்துறான். இதைத்தான் காமராஜர் ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி மனிதர்கள் குறைபாடோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு சக்திகளும் இருக்கும். காமராஜரின் பொன்மொழிகள் வர 11வது பொன்மொழி. சமதர்ம சமுதாயம் மலர வேண்டுமெனில் வன்முறை தேவையில்லை. சமதர்ம சமுதாயம் வேண்டுமெனில் வன்முறை தேவையில்லை, கல்வியும் உழைப்பதற்கான வாய்ப்பும் அனைவருக்கும் அமைந்தால் போதும் அப்படிங்கிறார். எல்லா சமூகத்தினரும் சமமான நிலையை அடையணும்னா முதல் முக்கியமான தேவை கல்வி, 2வது முக்கியமான தேவை அந்த கல்வியை பயன்படுத்தி உழைப்பதற்கான வாய்ப்பு, சமமான வாய்ப்பு, சமமான ஊதியம். இது இருந்தாலே போதும். வன்முறையால எப்படிப்பட்ட ஒரு சமதர்ம சமுதாயத்தையும் உருவாக்கவே முடியாது. இதத்தான் காமராஜர் சொல்றாரு. சராசரி மனிதரா இருக்கிற நாம இந்த தீர்க்கமான பார்வையோட நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களை கையாண்டாலே போதுங்க, நம்முடைய தேசம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நகரும். காமராஜரின் பொன்மொழிகள் வர 12வது பொன்மொழி. ஒன்றை செய்ய விரும்புகிற போது அதை செய்வதற்காகவே இருக்கிறோம் என்று எண்ண வேண்டும். சொல்றது புரியலையா? அதான் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு விஷயத்தை செய்யணும்னு நம்ம விரும்புறோம், ஒரு லட்சியத்தை அடையணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இதை செய்யறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம், இந்த ஜென்மமே அதுக்காக தான்யா, இந்த பிறப்பு அதுக்காக தான்யா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள மேலோங்கும் போது நம்முடைய வாழ்க்கை அந்த ஒரு ஐடியாலஜியை சுத்தியே இருக்கும், அந்த திட்டத்தை சுத்தியே இருக்கும் போது செயல்பாடுகள் அதை ஒத்துதான் இருக்கும். ஏன்னா
இப்போ பசி இல்லாத சமுதாயம் இருக்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டா, இந்த சமுதாயம் பசி இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பிறப்பெடுத்திருக்கேன் அப்படின்னா, யார் எங்க பசிச்சாலும் உணவு கொடுக்கணும்னு நம்ம கைகள் துடிக்கும், மனசு ஏங்கும். இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணம் இருக்கு. இதத்தான் காமராஜர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு விஷயத்த செய்யணும்னு நீ விரும்பினா அந்த விஷயத்த செய்யறதுக்காகவே நீ பிறந்திருக்கன்னு நினைச்சுக்கோ, அப்பதான் அது சிறப்பா செய்ய முடியும். காமராஜரின் பொன்மொழிகள் வர 13வது பொன்மொழி, ஒரு பெண்ணுக்கு கல்வி புகட்டுவது என்பது ஒரு குடும்பத்துக்கே கல்வி தருவதாகும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு கல்வி இருக்குன்னா அவ தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லுவா. அது தலைமுறை தலைமுறையா போய் குடும்பம் குடும்பமா போய் ஒரு தேசமே அறிவார்ந்த சமூகமா இருக்கும்னு. ஒரு 30-40 ஆண்டுகளை நீங்க ஒப்பீடு பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா இப்போ பெண் கல்வியோட அவசியம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எல்லா பெண்களும் அடிப்படை கல்வியை கற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு நிகரா ஆண்களுக்கு மேலேயும் இப்ப கல்வி கற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமா கல்விங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. பெண்ணுக்கே கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்துக்கே கல்வி புகட்டுவது அப்படிங்கிறது நிச்சயமா நாம எல்லாருமே பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். காமராஜரின் பொன்மொழிகள் வர 14வது பொன்மொழி, எந்தவித அதிகாரத்திலும் பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். பொறுப்புணர்ச்சி இல்லாத அதிகாரம் நிலைக்காது. சரிப்பா, இது முதலமைச்சருக்கு பொருந்தும், பிரதமருக்கு பொருந்தும், அமைச்சர்களுக்கு பொருந்தும், அரசு அதிகாரிகளுக்கு பொருந்தும். இல்ல நாம பணிபுரியிற இடத்துல நமக்கு கீழே வேலை செய்வாங்கல்ல, நம்ம ஒரு அதிகாரம் செய்யற இடத்துல இருக்கோம்னா பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும். பொறுப்புணர்ச்சிங்கிறது நாம் சார்ந்த அந்த நிறுவனமோ நம் மக்களோ இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நினைப்பும், அவங்களுடைய சுயமரியாதை கிடவே கூடாது. இப்படிங்கிற நினைப்பு தான் அந்த பொறுப்புணர்ச்சிங்கிறது. அதிகார துஷ்பிரயோகம் சொல்லுவோம் இல்லையா, இந்த அதிகாரம், அதாவது இன்னைக்கு நான் நினைச்சா இவனை திட்ட முடியும் அப்படிங்கறதுனால திட்டதுக்கு பேர் அதிகாரம் இல்லைங்க. திட்டத்துக்கான அதிகாரம் இருக்கு, வழி நடத்துறதுக்கான அதிகாரம் தான் அந்த பதவிக்கான அதிகாரம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலே நாம மேம்பட்ட மனிதர்களா மாறிடும். அதுதான் காமராஜர் இங்க விரும்புறாரு. இந்த 14 பொன்மொழியில உங்களுடைய மனதை தொட்ட பொன்மொழி எதுங்கிறத மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. ஏன்பா இந்த பொன்மொழி ஒண்ணு சொல்லியிருக்காரு, இதை விட்டுட்டிய காமராஜரை பத்தி பேசும்போது நினைச்சீங்கன்னா அதையும் கருத்தா பதிவு பண்ணுங்க. எனக்கும் சேர்த்து மற்றவங்களுக்கும் உபயோகப்படும். மறுபடியும் உங்களை ஒரு அருமையான ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.